உங்களை யார் இப்போ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது? எஸ்டிமேட்டே பண்ணலையே. இப்போ யார் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது? இவர் வந்து விமர்சிக்கிறாங்களாமா, இவரை கிரிட்டிசைஸ் பண்றாங்களாமா. நான் எப்போதுமே மக்களுக்காக நீதி கேட்க தான் அரசியலுக்கு வந்தேன், ஆனா நான் இப்ப எனக்காக நீதி கேட்க போறேன். உலகத்திலே கட்சி தொடங்கினா மக்கள் பிரச்சனையை பேசத்தான் கட்சி தொடங்கப்பட்டிருக்கும். எல்லா கட்சி தலைவர்களும் அதுதான். ஆனா தான் பிரச்சனையை மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கான். நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னை ஏன் இப்படி விமர்சனம் பண்றீங்க? என்னை ஏன் இப்படி கேலி பண்றீங்க? உங்களுக்காக நான் அரசியலுக்கு வந்து தப்பா? சொல்லுங்க சொல்லுங்க கோபால், தப்பா அப்படின்னு கேட்டுருக்காப்ல. கட்சி கூட்டம் போட்டு சேலத்தில் இரும்பு உருக்காலையில் பிரச்சனை இருக்கு, தாதுக்களை திருட மத்திய அரசு திட்டமிடுகிறது, அதற்காக 8 வழிச்சாலை அமைப்புன்னு சொல்லுது, சேலம் முழுக்க முழுக்க வட மாநிலத்துடைய கட்டுப்பாட்டுக்கு மாறி இருக்கிறது, பூர்வகுடி மக்களாக கூடிய வன்னியர்களும் கவுண்டர்களும் அங்க இருக்கக்கூடிய பிற தேவேந்தர்களும் பறையர்களும் ஆதி தமிழ் குடிகளும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, சேலத்துடைய மொத்த வருவாயும் வடநாட்டுக்கு கடத்திட்டு போறான். அதை பத்தி ஒரு வார்த்தை பேச தைரியமோ துணிச்சலோ தெம்போ திராணியோ இல்லாத இந்த கோலை மக்கள்கிட்ட நீதி கேட்கிறாரம்மா. மக்கள்கிட்ட நீதி கேட்டு நான் உங்களுக்கு நீதி கேட்க தான் நான் வந்தேன், இப்போ எனக்கு நீதி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு வந்துட்டல. உங்களுக்கு நீதி கேட்கணும்னா நீதிமன்றத்தில் போய் நீதி கேளுங்க.